Please welcome a leader who has successfully implemented modern easy housing across the industry, Mr. M. Chandran, Managing Director, Roots Poultry Industry. Please, sir, please consult it. Good morning, all. Myself Chandran. அங்கே வந்து கோழிப்பள்ளிக்கு தேவையான எக்யூப்மெண்ட்டு ஈஸி ஃபார்முக்கு அதுக்கான டெவலப்மெண்ட் பற்றி தான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் ஃபார் இந்தியா போல்ட்ரி எக்ஸ்போ மேனேஜ்மெண்ட் அந்த டீமுக்கும். செகண்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம செமினார் ஸ்பீக்கர் நெக்ஸ்ட்டாக பண்ண போகிற எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். மூன்றாவது வந்து ஈஸி ஃபார்ம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு பியூட்டிஃபுல்லாக நம்ம காலேஜ் டைமில் வந்திருக்கிற நம்ம ஃபாதருக்கு நன்றி. மற்றும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க, அவங்களுக்கு தேங்க்யூ. ரூட்ஸ் பவுல்ட்ரி டிசீஸ் நாங்கள் எங்களுடைய கம்பெனி பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸாக இருக்குது. எங்கள் நாமக்கல் பல்லடம் மேனுஃபேக்சரிங் யூனிட்டு ப்ளஸ் ஒரு 11 பிரான்ச்சஸும் வச்சுருக்க தமிழ்நாடு ஃபுல்லாக பிரான்ச்சஸ் ஆயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ரொம்ப வந்து இப்போ கரண்டில் வந்து ரொம்ப குளிர்காலம் போயிட்டு இருக்குது. ஏன் டெம்பரேச்சர் இதாகுதுன்னா அந்த ட்ரீட்மெண்ட் பற்றி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த பின்னாடி வர ஸ்லைடில் பண்ணுறாங்க. அப்படி ஈஸி செட்டில் எந்த அளவுக்கு நம்ம க்ரோத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், ரிசல்ட் எஃப்சிஆர் எப்படி கொண்டு வர முடியும் டீட்டெயில் பின்னாடி வர ஸ்லைடில் வருங்க. லேபர் ஷார்டேஜ் இன்னைக்கு பார்த்தா எஸ்ஐஆர் சொல்லி இப்போ மத்திய அரசு கொண்டு வந்ததில் பார்த்தா ஒரு எங்களுக்கு வந்து ஒரு 5 lakhs people வந்து தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப லேபர் ஷார்டேஜ் வந்துருச்சு. அதனால் ஈஸி ஹவுஸில் எந்த அளவுக்கு லேபர் மிச்சம் பண்ண முடியும் லேபர் ஷார்டேஜ் அப்படிங்கிறத பற்றி பின்னாடி வர ஸ்லைடில் வரும். ரெண்டாவது பொல்யூஷன் இஷ்யூஸ் இப்போ பார்க்க நிறைய லேயர் ஃபார்ம் பிராய்லர் எல்லாமே ஹவுசிங் ஏரியா அந்த மாதிரி வந்து ஏரியாவில் வந்து நியூ டெவலப்மெண்ட் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி ஏரியாவில் எல்லாம் நிறைய இஷ்யூஸ் வருது. அந்த மாதிரி இடத்துல வந்து இது ஈஸி ஹவுஸ் எந்த அளவுக்கு பர்மிஷன் கவர்மெண்ட்டில் இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பின்னாடி ஸ்லைடில் வருது. நெக்ஸ்ட் 2005 பார்த்தீங்கன்னா 43.7C இன்னைக்கு பார்த்தா லோவே வந்து இந்த அளவுக்கு இருக்குது 2005. இன்னைக்கு பார்த்தா 2010 45.6 என்று லோயஸ்ட்டாக வந்து 10C 2025 46.3 into 10C. இப்போ இந்த அளவுக்கு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஐயா. இப்போ ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு 2 months வந்து அந்த குளிர்காலம் அதிகம் வரதுனால இன்னும் இந்த வருஷம் 47 பேர் போகும்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் அடிச்சு பார்க்கலாம். அந்தளவுக்கு டெம்பரேச்சர் ஐயா போயிட்டு இருக்கு. இப்போ 1957 அந்த டைமில் வந்து 905 கிராம் இருந்தது வேறு வைத்து 42 நாள் இதனுடைய இது 42 45 அந்த டைமில். இன்னைக்கு பார்த்தா 1978 1 கிலோ 800 கிராம் அன்னைக்கு லெவல் இருந்தது க்ரோத்து கோழியோட க்ரோத்து. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2005 4200 வெயிட் அந்த அளவுக்கு வந்து ஃபியூச்சர் வந்து டெவலப் ஆகணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஈஸி ஃபார்ம் பொறுத்து வரலாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 350 to 400 ஒரு 25,000 வரலும் பொல்யூஷன் பிரச்சனை இல்லை, கவர்மெண்ட் அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அது அடுத்த செட்டு ஒரு 50,000 1 lakh அது மாதிரி போகும்போது பொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கிறாங்க. அது ரொம்ப சிரமமாக கிடையாது ஈஸி ஹவுஸ் பொறுத்து வரலாம். ஏன்னா பிரச்சனையோ சுமல் அந்த மாதிரி எதுவுமே வரதில்லை. அதனால ஈஸியாக அதுக்கான அப்பாயின்மெண்ட் இது நம்ம கம்பல்சரி அங்கேயே வாங்கி கொடுத்துருவோம். ஈஸி பொறுத்தவரை நம்ம பொல்யூஷன் சொல்லி நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க. ஈஸி ஹவுஸ் பொறுத்தவரலாம் கவர்மெண்ட்ல இது ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஈஸினால எல்லா பிரச்சனை அப்படின்னு எங்களுக்கு எல்லாமே ரிப்போர்ட் போயிடுச்சு, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபியூச்சர் டெவலப் பண்ணி ஈஸி தான் போகும்போது சொல்லிட்டு பர்மிஷன் வந்து 20 years கொடுத்துறாங்க. அதுக்கான சப்போர்ட் நாங்களே பண்ணி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈஸி ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இதை பற்றி நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய பார்ட்னர் வந்து சசிகுமார் சூப்பராக சொன்னீங்க. எல்லாத்துக்கும் ஒரு பேசிக் ஐடியா, ஒரு ஈஸி ஒரு அட்வான்ஸ் ஹவுஸ் எப்படி பண்ணுறது ஒரு ஓவர்வியூ கொடுத்துருந்தீங்க. நம்மளுக்கு வந்து ஈஸி பாய்லரோட கன்ஸ்ட்ரக்ஷனே எடுத்தீங்கன்னா நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வந்து எல்லாத்துக்குமே பேசிக்காக தெரியும், ரெசிடென்ஷியல் டெவலப்மெண்ட்டு பேசிக்காக எல்லாத்துக்குமே தெரியும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஈஸி ஹவுஸ் வந்து இப்போ நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது கல்ச்சராக இப்போ நம்ம கொண்டு வரும்போது அதுக்கு பேசிக்கலாக என்ன மாதிரி இன்புட்ஸ் என்ன மாதிரி ஃபாலோஅப்ஸ் வேணுன்ற ஒரு அஜெண்டா நம்ம எல்லாமே நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். அதாவது என்வரான்மெண்டல் கண்ட்ரோல்டு, அதாவது ஏன் என்வரான்மெண்டல் கண்ட்ரோல்டு தேவை அப்படின்ற பார்த்தீங்கன்னா as of now we know that globally நம்ம வந்து பார்த்தீங்கன்னாலே ஒரு அட்மாஸ்பியரிக் சேஞ்ச் தான் நம்மளுக்கு எல்லாமே ஒரு ஃபார்மருக்காக இருக்கட்டும், ஒரு கோழி பண்ணை வச்சிருக்கிறவங்களுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அந்த கிளைமேட் சேஞ்ச் தான் பெரிய ஃபேக்டர். அந்த கிளைமேட் சேஞ்ச்னால தான் பார்த்தீங்கன்னா ஈவன் எஸ் அ ஹியூமன் பீயிங் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது குளிர்காலம் மழைக்காலம் மாறி வர்றதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே அந்த சிக் கண்டிஷன் ஆயிடுவோம், ஹாஸ்பிட்டலைஸ் ஆகும். அதே மாதிரி எல்லாத்துக்குமே அதே மாதிரி ப்ராய்லர்ஸ்க்கு அதே மாதிரி பிரச்சனை இருக்கும். அந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணி நம்ம கான்ஸ்டன்ட்டாக த்ரூ தி இயர் அதோட ப்ரொடக்ஷன் ஈல்டை வந்து கரெக்டாக யூனிஃபார்மாக நம்ம கொண்டு வரக்க ஒரு அட்வான்ஸ் சிஸ்டம் தான் இந்த ஈஸி ஹவுஸ் நம்ம உள்ள கொண்டு வந்திருக்கோம். எதனால வந்து ஈஸி ஹவுஸ் ஆர்டினரி ஹவுஸ்க்கு என்ன ஒரு கம்பேரிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிமைஸ்டு ஸ்பேஸ் கிடைக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு எக்கனாமிக்கலாக ஒரு ஆப்டிமைஸ்டு ஸ்பேஸ்க்குள்ள நம்ம ஒரு ஹையர் ஈல்டு எடுக்க முடியும். இதே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஹையர் லேண்ட் ரெக்யர்மெண்ட் இருக்கும்.
நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஹையர் பேட் கெப்பாசிட்டி. இப்போ நீங்கள் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் எடுத்துட்டீங்கன்னா ஒரு நார்மல் ஷெட்டில் ஒரு 800 சிக்ஸ் தான் விட முடியும். இது எடுத்தீங்கன்னா ஒரு 1300 to 400 சிக்ஸ் விடலாம். அப்போ ஏரியா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா டபுள் தி பாப்புலேஷன் உள்ளுக்குள்ள அகாமடேட் பண்ணலாம். ஃபுல்லி கண்ட்ரோல்டு கிளைமேட். நம்மளுக்கு ஒரு என்ன இந்த சிக்ஸ்க்கு டே பை டே ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு என்ன கண்ட்ரோல் ஆஃப் அட்மாஸ்பியர் இருக்கோ அதை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். தென் ஹையர் மார்டாலிட்டி லோயர் மார்டாலிட்டி, அதாவது நம்மளுக்கு கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியர் இருக்கிறதுனால அந்த சிக் கண்டிஷன்ஸ் கம்மியாகும், நம்மளுக்கு அது ஈஸியாக மெயின்டெனன்ஸ் இருக்கும், அதோட மார்டாலிட்டி கம்மியாகும்னு வச்சுக்கோங்களேன். ஹையர் ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக. ப்ராஜெக்ட் பிளானிங் அண்ட் ஃபீசிபிலிட்டி அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா சைட் சர்வே அண்ட் சாயில் இன்வெஸ்டிகேஷன். பொதுவாக என்னென்னா ஒரு ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணும்போது அந்த நேச்சர் ஆஃப் கிரவுண்ட் அதோட ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்றதை நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்ம நினச்ச ப்ராஜெக்ட் கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அதுக்கான சைட் சர்வே எடுத்துகிட்டு நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லேண்டோட ப்ரொஃபைல் வந்து நம்மளோட செட் அகாமடேட் பண்ணுற மாதிரி இருக்குதான்றது ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் பண்ணிவிட்டு ஃபியூச்சர் எக்ஸ்பான்ஷனுக்கு அது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதை நம்ம செக் பண்ணோம். தென் கிளைமேட் அண்ட் விண்ட் பேட்டர்ன் அசஸ் பண்ணணும். ட்ரைனேஜ் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுவோம். கம்ப்ளைன்ஸ் வித் சேச்சுரேட்டரி அண்ட் போல்ட்ரி இண்டஸ்ட்ரி நார்ம்ஸ்க்கு அது கரெக்டாக வருதான்றதை நம்ம செக் பண்ணிக்கணும் நம்ம செலக்ட் பண்ணுற சைஸ். ஃபியூச்சர் எக்ஸ்பான்ஷன் இப்போ நம்மளுக்கு வந்து என்னென்னா நீங்கள் ஒரு ஷெட்டு போடுறீங்க, ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு ஷெட்டு போடுறோம், ஃபியூச்சரில் வந்து இன்னொரு 3 ஷெட்டு ப்ரொவிஷன் பண்ணும்போது அதுக்கான சப்போர்ட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸும் பக்கத்தில் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ்க்கான ஸ்பேஸ் இருக்கான்றதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஃபவுண்டேஷன்ஸுங்க இப்போ அதே மாதிரி தான். இப்போ நம்ம சாயில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு கிளே சாயிலுக்கு ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஃபவுண்டேஷன் நம்ம போகணும். அதே மாதிரி ஒரு ரெட் சாயில்னா ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஃபவுண்டேஷன் நம்ம போகலாம். செலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அதில் ஒரு மெயின் ஃபேக்டராக இருக்கும். அதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம பவுல்ட்ரி போகும்போது வந்து ஆன்டி டெர்மைட் பண்ணி உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா டெர்மைட்ஸ் உள்ள வராத மாதிரி அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இப்போ இனிஷியலாக நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதோட பேஸ்மெண்ட் பிளின் பீம் ஹைட்டை நம்ம வந்து எலிவேட் பண்ணி கொடுக்கணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட விண்ட் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு அதை நம்ம பண்ணக்கூடிய சப்போர்ட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் அதை வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் சிஸ்டம்ஸ். ஃப்ளோரிங் சிஸ்டம் எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நார்மலாக ஒரு கிராவல் ஃபில்லிங் சாயில் ஃபில் பண்ணுறோம், ஒரு கிராவல் ஃபில் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வெட் மிக்ஸ் காம்பேக்ஷன் பண்ணுறோம். காம்பேக்ஷன் பண்ணி நம்மளுக்கு ரெக்யூர்டு சிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஃப்ளோரிங் ஒரு M20 கிரேட் கொடுத்து நல்லா பண்ணி கரெக்டான ஒரு ப்ராசஸ் பண்ணி ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தோம்னா தான் நம்ம க்ளீனிங் ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் ஒர்க் கேல்வனிக் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைஃப் டைம் வந்து அதோட லைஃப் சைக்கிள் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா GI ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் அண்ட் காலம்ஸ் நம்ம டிசைன் பண்ணிடுறோம். அந்த ரூஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோலார் பேனல் கூட பண்ணுற மாதிரி இருந்தால் அதோட லோடு கால்குலேஷன் எடுத்து தான் நம்ம ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணுறோம். அப்புறம் அதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து சப்போர்ட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் வால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைட் கிளாடிங் சிஸ்டம் பண்ணுவோம். அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ப்ரிசிஷனான வெர்டிக்கல் அலைன்மெண்ட்ஸ் அதில் நம்ம இருக்குங்க. ரூஃபிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அசோசியல் வீனோ GI ரூஃபிங்ஸ் போவோம். அதே மாதிரி சைடு வால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ ரியல் டைம் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிசஸில் நிறைய இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா சாலிட் பிளாக்ஸில் நம்ம ஒரு நார்மல் டிபிக்கல் வால் பண்ணுறாங்க. GI ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா XLPE பேஸ் பண்ணி பண்ணுறாங்க. பட் as of now we can go for alternative material puff panel. Puff panel வந்து பார்த்தீங்கன்னா பட் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும், பட் லாங் டைம் லைஃப் இருக்கும், மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கும், ரிசல்ட் நல்லா இருக்கும். அதுதான் இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. வால் கிளாடிங் மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வால் கிளாடிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஃப் பேனல் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. அதை நம்ம சொன்ன லாஸ்ட் பாயிண்ட் அது சொன்னது மாதிரி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அட்மாஸ்பியரிக் ஹீட் வந்து உள்ள வராது, உள்ளுக்குள்ள இருக்கிற கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியரிக் ஹீட் வெளியே போகாது, நம்மளுக்கு அது கொஞ்சம் எஃபிஷியண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஈஸி ஷெட்னு எடுத்துட்டிங்கனாலே இதில் மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூலிங் ஃபேன் அண்ட் எக்ஸாஸ்ட் ஃபேன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட்டுங்க. அந்த வென்டிலேஷனுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷெட்டோட ஏரியா, அதாவது வால்யூம் ஏரியாவோட கெப்பாசிட்டி பொறுத்து நம்பர் ஆஃப் எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணுவோம். அதுக்கு தகுந்தப்ப ப்ரிசிஷனாக நம்மளுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க் கேரி பண்ணும்போது அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் ஸ்பேஸும் இன்ஸ்டாலேஷனுக்கான ப்ரைஸும் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி வச்சோம்னா மட்டும்தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ரன்னிங்க்கு அது வந்து எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் கொண்டு போக முடியும். அதே மாதிரி ட்ரைனேஜ் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். இப்போ நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பேட்ச் நம்ம சிக்ஸ் நம்ம எடுக்கிறோம், கல்டிவேட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட க்ளீனிங் ப்ராசஸ் இருக்கும். அந்த க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணுற வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்தில் ட்ரைன் ஆகி ஃப்ளட் ஆகாமல் அதுக்குன்னு தனியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ட்ரைனிங் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பைப் லைன்ஸு அது எல்லாமே நம்ம ஒரு ட்ராயிங் ஒர்க் பண்ணி எப்படி எடுத்துகிட்டு போனோம்னா அது வேஸ்ட் வாட்டர் டேங்க் வச்சு அதை ஸ்டோரேஜ் பண்ணிட்டோம்னா திருப்பி ஃபியூச்சர் யூஸ்க்கு நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எடுத்துகிட்டு போகலாங்க. ஈஸி ப்ராய்லர் ஹவுஸ்ல எடுத்துட்டிங்கனாலே அதோட கீ ஃபேக்டர் 2 தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனல்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 18 சென்சார்ஸ் இருக்கும். அதுக்கான எலக்ட்ரிக் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணி நம்ம ஸ்ட்ரக்சரல் முடிச்சோன்னே அதுக்கான லைனிங் அண்ட் ரூட் ஒர்க்ஸ் அதை பிளான் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த ப்ரீ பிளான் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேனு நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷன் ஃபேனு
வாட்டர் நிப்பிள் ஃபீடர் சிஸ்டம் என்னென்ன சப்போர்ட்டிவ்ஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் இலக்ட்ரிக் சர்வீஸ் பிளான் பண்ணும்போது அது முன்னாடியே பிளான் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த ஸ்ட்ரக்சர் கூட ஃபேரலாக கொண்டு வந்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பயோ செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி டிசைன்ஸ். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஒரு ரெடி டு ஆக்குபை நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம், சிக்ஸ் விடுறோம். நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 days ஒரு பேட்ச் எடுக்கிறோம். ஒரு உள்ளுக்குள்ள ஒர்க் பண்ணுற லேபர்ஸாக இருக்கட்டும், விசிட் பண்ணுற நம்ம ஓனர்ஸாக இருக்கட்டும், உள்ளே போகும்போது வெளியே போகும்போது அந்த கிளீன்னஸ் மெயின்டைன் பண்ணி உள்ளே போயிட்டு வரும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேர்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த நம்மளுக்கு என்னென்னா அந்த பயோ செக்யூரிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா as we know நம்ம என்ன அந்த ஈஸி ஹவுஸ்ல என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம வைக்க போறோம்னு தெரியும், அதோட டைமென்ஷன்ஸ் தெரியும். அந்த டைமென்ஷன்ஸ் ப்ராப்பரா சைட்ல எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதனுடைய லெவல்ஸ், அதோட மெஷர்மெண்ட்ஸ், ஸ்கேல்ஸ் வந்து நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி செக் பண்ணிட்டு ஒவ்வொன்றையும் பிளான் பண்ணி ஃபைனல் பண்ணி. பாபு, நான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து முதல் ஈஸி சேர்ந்து 2009 போட்டோம். அதோட காம்பனன்ஸில் ஒர்க் பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் 16 years வந்து இந்தியா ப்ளஸ் அப்ராட் வந்து ஈஸியஸில் ஒர்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ரூட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் ஏன் வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசணும். அப்படிங்கிற கம்பெனி வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குங்க. தமிழ்நாட்டில் வந்து ஆல்மோஸ்ட் 13 பிரான்ச் வச்சுருக்கோம். அதனால் வந்து மேக்ஸிமம் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து 24/7 365 days வந்து கண்டிப்பாக சர்வீஸ் ப்ரெசன்ஸுங்க. ஆல்மோஸ்ட் வந்து டோட்டல் தமிழ்நாடு நம்ம கவர் பண்ணிட்டோம். ப்ளஸ் 10,000+ கஸ்டமர்ஸு 5 கெப்பாசிட்டி நம்ம எக்யூப்மெண்ட்ஸு ஃபீடர் லைன் நிப்பிள் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணிக்கிறோம் ஓப்பன் செட்டில். ப்ளஸ் 7 crore ஸ்கொயர் ஃபீட் ஃப்ளோர் பேஸ் வந்து நம்ம எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு ஃபுல்லி ஈஸியோட ஸ்ட்ரக்சருங்க. உள்ளே வந்து பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு நிப்பிள் லைனு, அடுத்தது ஃபீடர் லைன் வரும். இங்கே ஒரு மேலே வந்து சப்ளைசர் ஃபேனு, அடுத்து வந்து இன்வெர்ட்டு, இது ஹீட்ரு இது வரும். ப்ளஸ்ஸு அங்கே வந்து சென்சர்ஸ் ப்ளஸ் கண்ட்ரோல் பண்ணணும். இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற ஃபேன் ஃபீடர். இது வந்து 0 டேலேருந்து தண்ணி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ஃபீடு ஸ்டோரேஜ் வந்து மற்ற ஃபீடோட கம்பேர் பண்ணுறப்போ 2 கிலோ தான் ஸ்டார்ட் பண்ணி 18 கிலோ ஈச் ஃபீடு ஈவனாக ஸ்ப்ளிட்டாக சாப்பிடும். இது வந்து பைப்பு GA 44.5 mm 1/2 திக்னஸ் GA பைப்பு. நம்ம வந்து அந்த லிக்விட் பாட்டில் எடுத்துக்கிறோம். இதனால் வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அந்த ஃபீடு ரொட்டேட் ஆகுது, இதெல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகும். ப்ளஸ் அந்த ஹோல்ஸஸ் வந்து ப்ரிசிஷன் ஹோல்ஸ் ஈவனாக வந்து ஃபீடு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். 50 inch பாக்ஸ் வேணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 275 GSM கேரடைசிக் பாடி. இப்போ வெயிட் வந்து கரெக்டான வெயிட் தரதுனால வந்து இதனால் ஆகிற நாய்ஸு ப்ளஸ் வந்து வைப்ரேஷன் வந்து ரெடியூஸ் ஆகும். பிளேட்ஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304 பிளேட்ஸு. இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதோட டியூரபிலிட்டி அதிகமாக இருக்குது. தேங்க்ஸ். இந்த ஃபார்மர் ஏரியா வந்திருக்கீங்களா? ஈஸி ஹவுஸ் ஃபார்மர் ஏரியா இருக்குது. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து இப்போ விவோ பார்த்தீங்களா, இப்போ எல்லாருமே இதுவெல்லாம் ஈஸி ஹவுஸ்னாவே சைடில் சுவர் எலிமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. வென்டிலேஷன் எதுவும் இல்லாத ப்ளஸ் அதில் வந்து பழுதா பழைய டைப்பில் வந்து பழுதா அதில் வந்து ஈஸி ஹவுஸ் போட்டிருந்தாங்க. இப்போ கரண்டில் வந்து பப்பையில் 2 இயர்ஸாக வந்து எல்லா ஃபார்மரும் விரும்புகிறாங்க. அதனுடைய மாடலாக பார்த்தா நம்ம ஏற்கனவே நார்மலாக ஒர்க்கு பழுதா ஒர்க் தான் பண்ணுறீங்க. ஃபார்மரில் 2 lakhs வரைக்கும் பண்ணுறீங்களோம். இப்போ அதோட ரிசல்ட்டும் பப்பையில் ரிசல்ட் எந்த அளவுக்கு நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 25,000 பேட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 400க்கு 45 feet அந்த சென்டர் வச்சுட்டிங்கன்னா மினிமம் வந்து எஃப்ஷார்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேடுக்கு வந்து 2.5 kg. மினிமம் ஒரு பேடுக்கு வந்து 45 கிலோவில் ரீசெண்டாக வாங்கிக்கிறாங்க நம்ம ஒர்க் பண்ண பார்ட்னருங்க. அதுக்கு எதுக்காகனா அதுக்கு இதே வந்து படுதா ஒர்க் பண்ண பார்ட்னர் பார்த்தீங்கன்னா 6.5 lakhs வாங்கியிருக்காங்க டோட்டல் 20 பேடுக்கு. அதனால தான் வந்து இதில் எது கம்பேரிசன் பார்த்துட்டு தான் நாங்கள் ஃபுல்லாகவே இப்போ வந்து இந்த பட்டர் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணிட்டு பப்பையான சிஸ்டம் ரீசெண்டாக பண்ணிருக்கிறோம். அதில் பார்த்தா ஹீட்டிங் எதுக்காக இருக்குது வித்தியாசம், ஹீட்டிங் பிரச்சனை தான். இதனால் EB பில் குறையுதுங்க அமௌண்ட்டு. இதனால் பப்பையாளுக்கும் படுதாவுக்குள்ள என்ன பிரச்சனை, EB பில் தான். மினிமம் ஒரு ஒரு பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 EB பில் மிச்சம் பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து அப்புறம் கிளீனிங் மெயினாக கிளீனிங் பிரச்சனை ஈஸியாக இருக்குது. அதுக்காக வந்து பப்பையான சிஸ்டம் பண்ணிக்கணும். இதை பற்றி யாராவது ஃபார்மருக்கு விரும்பணும் அப்படின்னா இப்போ இதோ நம்ம வெளியில் பண்ணியிருந்தோம். என்னன்னா வேறு ஃபார்மர் கொண்டு போய் எக்ஸ்ட் பண்ணும்போது கம்பெனியுடைய சப்போர்ட் தேவைப்படுது. ஒரு ஃபார்மர் கூட்டு போனால் உள்ளே விட்றது இல்லைங்க, நிறைய மெடிசன் கண்ட்ரோலாக இருக்குது. அதுக்காக நாங்களே ஓனாக தான் இப்போ ரீசெண்டாக இதுலேயே சொல்லியிருக்காரு. நாங்களே ஓனாகவே ஃபார்மர் எக்ஸ்ட் பண்ணுறதுக்காக 1.5 crore ஓனாக ஒரு டிஸ்பிளேக்காக ஓன் ஃபார்ம் போட்டுருக்குறோம். அப்படி பற்றி யாராவது தெரியுமோ ஃபார்மர் யாராவது தெரிஞ்சால் நம்ம கம்பெனியை விசிட் பண்ணுங்கள். அங்கே இதனுடைய எப்படி எந்த டீட்டெயில்ஸ் இருக்கோ உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். டாக்டர் சப்போர்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாங்க. நம்மளோட
ரூட்ஸ் டீம்ல இருந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதோடைய காலநிலைகள் புள்ளியலையும் அழகா சொன்னாங்க. ட்ரைனேஜ்ல இருந்து எலக்ட்ரிக்கல்ல இருந்து எல்லாத்தையுமே எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது ரொம்ப நுணுக்கமாகவும் அழகாகவும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த ரூட்ஸ் டீமுக்கு ரொம்ப நன்றி. நன்றி மிஸ்டர் சந்திரன் சார். And please stay on the stage. I request S. Basan, founder, to please come forward to honor our speaker.